அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வான் சிறப்பு குறள் எண் 16. விசும்பின் துழி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. வானத்திலிருந்து மழை துளி வீழாது போனால் நிலத்தின் மீது பசுமையான புல்லின் நுனியை கூட காண முடியாது. When the raindrop doesn't fall from the sky, even the tip of the grass can't be seen on the earth. என் துழிப்பா, வான் நீர்த்துளி கீழ் நோக்கி வீழாவிடில் மேல் நோக்கி வளரும் நுனிப்புல்லை காணாது விழிகள். வான் நீர்த்துளி கீழ் நோக்கி வீழாவிடில் மேல் நோக்கி வளரும் நுனிப்புல்லை காணாது விழிகள். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் தந்துள்ள உரை, வான் மழையின் துளி ஒன்று வீழ்ந்தால் அல்லாமல் முளைவிடும் பசும்புல்லின் தலை காண்பது கூட அரிதாய் போய்விடும் என்று சொல்லுகிறார். அப்போ இதற்கு என்ன பொருள் என்றால், வானத்திலிருந்து சொட்டு 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 என்று மழை துளி பெய்யாவிடில் இந்த பூமியில் பசுமையான புல்லினுடைய நுனியை கூட காண்பது கடிதம் என்று வள்ளுவர் சொல்றார். வானிலிருந்து மழை ஆரம்பிக்கும் பொழுது சிறு தூறல்களாக சொட்டு சொட்டு இருந்தான் விழும். சில வேளைகளில் அது வேகமான சொட்டாக அடிக்கடி விழும் சொட்டாக விழும். சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு விழும் சொட்டாக விழும். அதற்கு பிறகு பெருமழையாக மாறும். இப்படி சொட்டும் மழை கூட பெய்யவில்லை என்றால் சில நேரங்களில் மிக அதிகமான மழை பெய்யாமல் குறைவான மழை பொழிவு ஏற்படுத்திட்டு போயிடும். அந்த மழை பொழிவு எதுக்கு உபயோகமாகும் என்றால், இந்த பசும் புல்கள்லாம் இருக்குல்ல, அது தலைத்து வர்றதுக்கு தான் அது உபயோகமாகும். அப்ப அதனுடைய நுனி அங்க மேல முளைத்துக் கொண்டு மண்ணிலிருந்து முட்டி மோதி மேலே வரும். அந்த புல்லினுடைய நுனி பசும்புல்லினுடைய நுனி. மழை பெய்யவே இல்லை என்றால் அந்த பசும்புல்லும் மேலே வளராது, காய்ந்த புல்லும் மேலே வராது, அதனுடைய நுனியும் வளராது, அடியும் தெரியாது, பாலைவனமாக மாறிவிடும். அதனால்தான் மழை சிறந்தது, வான் கொடுக்கும் மழை சிறந்தது, வான் சிறந்தது என்று வள்ளுவர் இதை சொல்றார். பல நேரங்களில் இதை புரிந்து கொள்ளாமல் நாம் அந்த மழையை தூற்றுகிறோம். பாழா போன மழை இப்படி கொட்டுதே என்று சொல்றோம். ரெயின் ரெயின் கோ அவே கம் அகெயின் அனதர் டே என்று ஆங்கிலத்தில் பாட்டு பாடுறோம். ஆனா மழையே மழையே வா, இளமை முழுதும் உடம்பு முழுதும் இந்த பூமி முழுதும் நலையும் வரையில் வா, வகையில் வா அப்படின்னு பாட மாட்டேங்கிறோம். அதனால மழை எப்பொழுது பெய்தாலும், அது சிறு தூத்தலாக இருந்தாலும் பெருமழையாக இருந்தாலும், அந்த மழையை வணங்கும் தன்மையை, வணங்கும் பண்பை தமிழர்கள் கொண்டுள்ளார்கள். அதை வள்ளுவர் இங்கே வலியுறுத்துகிறார் என்பதுதான் அந்த குறள் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள். இதற்கு ஒரு பாடல். வானம் திறந்தால் மழை இருக்கும், என் வயதை திறந்தால் நீ இருப்பாய், இரவை திறந்தால் பகல் இருக்கும், என் இமையை திறந்தால் நீ இருப்பாய், என் மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே நீ இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் என்று மழை துளியும் கவிஞனும் பேசுவது போல கவிஞன் தன்னுடைய காதலியை நினைத்து பாடும் ஒரு அற்புதமான பாடல். மே மாதம் என்ற படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஜெயச்சந்திரன் சித்ரா குரலில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளில். வானத்தை திறந்தால் என்ன இருக்குங்க? வானத்தை நம்ம திறக்கவே முடியாது. அது ஒரு பிம்பம், ஒரு மாயம். அந்த மாயத்தை திறந்தால் உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்காது, திறக்கவே முடியாது. அப்படி ஒரு வேளை திறந்து பார்த்தா அங்க மழை தான் இருக்கும், அந்த மழை தான் கீழே வரும் என்று கவிஞர் கற்பனையில் சொல்கிறார். என்னுடைய வயதை திறந்தால் நீ இருப்பாய் என்றால் என்ன அர்த்தம்னா, நான் வயதாகும் காலங்களில் என்னுடன் இருப்பாய் என்று அந்த காதலியை பார்த்து கவிஞர் சொல்லுகிறார். பகல் எங்க இருக்குதுங்க? இரவுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சூரியன் வரும்போதுதான் அந்த பகல் வெளியில வருது, அந்த இரவு விலகுது. அப்ப இரவு தான் எப்பொழுதும் இருக்குது, சூரிய ஒளியினால்தான் அந்த பகல் வருது என்று சொல்கிறார். அதே போல் என் இமைக்குள் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய், என் இமையை திறந்தாலும் நீதான் இருப்பாய், என் மேல் விழுந்த மழை துளியே நீ இத்தனை நாளா எங்கிருந்தாய் என்று கவிஞன் மழையை பார்த்து கேட்க, இன்று எழுதினாயே இப்படி மழையை பற்றி ஒரு அற்புதமான கவிதையை, என் கவியை நீ இத்தனை நாளா எங்கிருந்தாய் என்று மழை துளி கவிஞனை பார்த்து கேட்கிறதாம். அப்படி ஒரு கவிதையை வைரமுத்து அவர்கள் இந்த பாடலில் கொடுத்திருக்கிறார். மீண்டும் குறள். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பு அரிது.
நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா விடிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.